Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ மார்னிங் மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால்ல இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து சாட்டர்டேயும் நிறைய நியூஸ் டைம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட்னால தான் மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல கன்ஃபர்மேஷன் இன்னும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இடத்துல பை எடுக்கலாமான்னு. ஸோ பைக்குரிய கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு கரெக்டாக கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் பார்க்க போனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் டவுன் ட்ரெண்டில் வந்து பை எடுக்க போகிறது வந்து ஹெவி ரிஸ்க். ஸோ அதனால் ஷார்ட் பை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, லாங் பை கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இல்லை. ஸோ லாங் பைக்குரிய கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இல்லாட்டி லாங் பைக்குரிய ஏதாச்சும் நமக்கு நியூஸ் டைம் இல்லாட்டி ஏதாச்சும் அனலைஸ் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து கோல்டு அப்டேட் பார்த்துக்குருவோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போவோம். ஸோ மந்த் முடிகிறதுக்கு இன்னும் நமக்கு 2 days இருக்குது. ஸோ 2 daysக்குள்ளே மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ நமக்கு பார்க்க போனால் 2 வீக்ஸும் மார்க்கெட் வந்து டவுன். இது பியரிஷ் அண்ட் கிளஃபிங் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு, ஸோ அதனால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது. இப்போ ஓப்பன் ஆன மார்க்கெட்டும் நல்ல ஒரு ஹெவி ஃபாலில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ ஒரு 1:30 இல்லாட்டி ஒரு 6:30க்கு பிறகு நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் வரும், மார்க்கெட் எந்த வேலை போகும். ஸோ இன்ட்ராடே எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் போன வீக் போன டவுனும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து மார்னிங் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்த 1738 பாயிண்ட்ஸும் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு இந்த பாயிண்ட், ஸோ இதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல சின்ன சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ தூரம் பிரேக் அவுட், திரும்ப இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ திரும்ப எகெயின் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 1711 இல்லாட்டி 1710 அந்த இதில். ஸோ அதுக்கு முன்னுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த இடத்துல வீக். ஸோ அது வந்து ஷெடோ போன இது. ஸோ அதே மாதிரி இதையும் எடுப்போம். 1776 இல்லாட்டி 1771 நீங்கள் வந்து எடுங்க, அது கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஜூன். ஸோ இப்போ வந்து 4 hour சார்ட் போய்க்கிறோம். 4 hour சார்ட்டில் வந்து மார்க்கெட் இப்போ உள்ள டவுன் வந்த மார்க்கெட்டில் நமக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மார்க்கெட் டவுன் வந்ததுலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் அப்சைட் போயிட்டு திரும்ப எகெயின் மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே வந்திருக்கு 1727. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ஷார்ட் டைம் போய்க்கிறோம். ஷார்ட் டைம் போனால் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன், நமக்கு நல்ல ஒரு பை ஜோன் இருக்குது. பட் நல்ல கன்ஃபர்மேஷன் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் போக சான்சஸ் இல்லை. 1733 இல்லாட்டி 1730 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க, 31 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 30 pips, ஏன்னா இது வந்து ஷார்ட் பை நாள். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1721. ஸோ இந்த 1721. ஸோ இது ஒரு ஜூன், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பை ஜூனாக இருக்குது. டே சார்ட்டில் நமக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல நமக்கு ஒரு பை ஜோன் இந்த ஏரியா. அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ஏரியாவை நம்ம இப்போதைக்கு எடுப்போம். மேபி பிரேக் அவுட் கிடச்சா பார்ப்போம். ஸோ இந்த ஜூன் நான் வந்து க்ரீன் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பழைய மாதிரி 1680 மட்டும் மார்க்கெட் ரிட்டர்ன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு செல் ஆப்ஷன் பார்க்குறதா இருந்தால் நமக்கு செல் ஆப்ஷன் வந்து 1720 கீழே தான் மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னுக்கு 1770 இருக்குது. ஸோ நான் வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து 1770 வைக்கிறேன். ஸோ அதில் பிரேக் அவுட் கொடுத்துன்னா கட்டாயம் வந்து 1800 மட்டும் 1700 மட்டும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இது ஒரு டவுன் ட்ரெண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். கட்டாயம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் நம்ம மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து 1755 இருந்து
நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகிருக்கு, நீங்கள் இந்த இடம் பார்க்கலாம். ஸோ இது கீழே தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே போகக்குள்ள தான் நமக்கு லாங் பை லாங் செல் வந்து லாங் பை எடுக்கிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் லாங் செல் தான், அதாவது செல் ஜோனில் தான் இருக்கும் நம்ம. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வேணா நம்ம 30 மினிட்ஸில் வந்து எதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. மார்க்கெட் வந்து 50% பார்த்துக்குறோம் ஃபிபனாச்சியில், அதாவது மார்னிங் ஓப்பன்லேருந்து இப்போ உள்ள 50%. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுக்கிறனால இந்த 50% நம்ம பார்க்குறோம். ஸோ 50% பார்த்தா 1730. ஸோ இந்த 1730க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பை ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் ஷார்ட் பை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு 1:30க்கு பிறகு, இல்லாட்டி ஒரு 6 PM வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த சார்ட் அப்டேட். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்டேட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் 1730, அதே மாதிரி நம்மளுக்கு இதில் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா 1738ல் எகெயின் மார்க்கெட் வந்து 1744 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 44 போணுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு செல் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து திரும்ப எகெயின் நல்ல செல் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து ஓவராலாக இது தான் மெயின். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் ஆப்ஷன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து 1755க்கு மேலே தான் பை ஜோன். ஸோ இது கீ ஜோனாக நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி ஒரு மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறங்க இப்போ உள்ள இந்த இன்ட்ராடேக்கு மட்டும். ஸோ அது சப்போஸ் வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ 1700 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் ஏதாவது வேறு அப்டேட்ஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன்.